எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல மார்க்கெட் பற்றி முக்கியமான நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீக்கில் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் வீக் பார்க்கும்போது 1.87 நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குங்க. பிலோ 2400 கம்மியாக. எஃப்ஐஎஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17,139 கோடி இந்த வீக் மட்டும் செல் பண்ணியிருக்காங்க. டிஏ 9,782 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவுட்ஃப்ளோ தான் அதிகமாக இருக்குது, 7,357 கோடி. ஃப்ரைடே பயங்கரமாக நிஃப்டி கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்டாக நிஃப்டி எங்கே இருக்குன்னா 23,897 இருக்குங்க. ஸோ 1.87% வீக்லி டவுனில் இருக்குது. தெரியல இது எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் சிங்க், இது பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட கம்பெனி, அவங்க குரூப்பில் இருக்க கம்பெனி, க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க, 5,033 கோடி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ரேலி, ருபி வீக்கனாக இருக்குது, அப்புறம் ஹை வால்யூம்ஸ். இதனால இந்த ட்ரிபிள் 3 சேர்ந்து பயங்கரமாக ஹிந்துஸ்தான் சிங்க் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஆல் டைம் குவார்ட்டர் ரிசல்ட்டுங்க, அவர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்க் பார்த்தீங்கன்னா இயர் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. லீடு -2% இருக்குது. பட் ஓவராலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ஸோ அவங்க டிமாண்ட் இருக்கிறனால தான் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட். ரிலையன்ஸ் ப்ராஃபிட் -13%ங்க. இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனம். ஸோ 16,971 கோடி அவங்க ப்ராஃபிட் காட்டுறாங்க. பட் இது -13%ல இருக்குது இயர் கம்பேர் பண்ணும்போது. குவார்டர்லி கன்ஃபர்ம் பண்ணும்போது இவங்களோட முக்கியமான செக்மெண்ட் O2C, அதாவது ஆயில் டு கெமிக்கல் தான் செம்ம வீக்காக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இயர் +12 தான் க்ரோத் ஆயிருக்கு. பட் எபிட்டா பார்த்தீங்கன்னா -4ல் இருக்குது. ஈரான் வார், அப்புறம் ஷிப்பிங் நடக்கலை, ஷிப்பிங் இன்சூரன்ஸ் ரிலேட்டட், ப்ளஸ் அந்த சில்வர் லைனிங், நிறைய ரீசன்லாம் வெளியே வந்திருக்குங்க. பட் அவங்களோட இன்னொன்று ஜியோ பிளாட்ஃபார்ம் செம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரெவன்யூ 13%, எபிட்டா 18%, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜியோ வேறு லிஸ்டிங் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அட்வான்ஸிங் ஸ்டெபிலிட்டி டுவர்ட்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் லிஸ்டிங் அப்படின்னு அவரோட அம்பானி சொல்கிறாரு. ரீட்டெயில் நல்லா க்ரோத் காட்டியிருக்குங்க, +11% இயர் க்ரோத் காட்டியிருக்கு. ஸோ எபிட்டா +3% காட்டியிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,563 கோடி இருக்குது. இதுவும் ஒரு நல்ல வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இயர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் குறைஞ்சிருக்கு. இயர் மற்ற செக்டர் நல்லா இருக்குது. பட் ஓவராலாக இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. பார்க்கலாம் எங்கே எப்படி அடி வாங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் இண்டஸ் பேங்க். இண்டஸ் பேங்க் செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கே வந்துருச்சு. 531 கோடி நெட் ப்ராஃபிட் காட்டிருக்காங்க Q4 25ல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா Q4 25ல் 2,236 கோடி லாஸ் காட்டினாங்க. இப்போ 531 நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. பட் என்பிஎல்லாம் பெருசாக வளரலைங்க, வந்திருக்கு பார்ப்போம். ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 8% காட்டியிருக்காங்க. ஓகேங்களா. பட் அந்த ரூரல் பேங்க் குறைஞ்சிருக்கேன், -29% தான். ஸோ எஸ்எம்இ புக் -5%. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குது. பட் சில ஏரியாவில் அடி வாங்கியிருக்கு. ரிலையன்ஸ் மாதிரியே சில ரீட்டைல் நல்லா பண்ணியிருக்கு, ஜியோ நல்லா பண்ணியிருக்கு, பட் ஆயில் அடி வாங்கியிருக்கு. அந்த மாதிரியே தான் இங்கே இருக்குது. ஸோ சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா 2026-27 எங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைம், நாங்கள் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் பார்டர் லைனில் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். பட் சீக்கிரமே நல்லா க்ரோ ஆகும் அப்படி சார். மைக்ரோ லோன் புக் மட்டும் அப்படின்னா ஸ்கேலிங் அப் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இவங்களோட முக்கியமான க்ரோத்தே மைக்ரோ லோன் தான். ஸோ அதை க்ரோத் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை பெட்ரோல் கார்பரேஷன் லிமிடெடுங்க. ஸோ இதோட ப்ராஃபிட்டும் 3 மடங்கு அதிகமாக இருக்குது, 1,400 கோடி. ஸோ நெட் ப்ராஃபிட் மட்டுமே போன இதில் பார்த்தீங்கன்னா 450 கோடி, இப்போ 1,400 கோடினா பார்த்துக்கோங்க, பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஆனால் சப்ளை செயின் சேலஞ்ச் இருக்குங்க இந்த வார்னால. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாக் லெவல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறத வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இருக்கிற ஆயிலை வச்சு நல்லா பண்ணதுனால அதான் அவங்களோட இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூல் ரீட்டைல் அவுட்லெட் ஆரம்பிச்சிருக்காங்க நியர் சென்னையில். ஸோ டார்க் 100 ரீட்டைல் அவுட்லெட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், சென்னை பெட்ரோலும் வந்திருக்கு. இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 41% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவார்டர் ரிசல்ட் எவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் 3,014 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க.
பேட் பார்த்தீங்கன்னா 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன இயருக்கு இந்த இயருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ஐஏ பார்த்தீங்கன்னா +16%, ஏவிஎம் பார்த்தீங்கன்னா 8.25லேருந்து 8.61 போயிருக்கு. ஸோ டிவிடெண்ட் ₹6 கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு லோனில் பார்த்தீங்கன்னா பயங்கரம் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் +36.92%, ஃபார்மில் வந்து +32, கமர்ஷியல் வெஹிக்கிள் +19, பேசஞ்சர் வெஹிக்கிள் +19, கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து குறைஞ்சிருக்குங்க -25%. ஸோ பார்க்கலாம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் மஹேந்திரா ஃபினான்ஸுங்க, இதுவும் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்களும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 50% ஜம்ப் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க இயர் ஆன் இயரில். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 17 கோடி பண்ணியிருக்காங்க, 17,187 கோடிங்க. ஏயும் பார்த்தீங்கன்னா 1,34 கோடி ஆயிருக்கு, +12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்ட் வந்து ₹7,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட நான் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக வளர்ந்துருக்கு, 32%. ஸோ எஸ்எம்இ லெண்டிங் அண்ட் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் தான் இவங்களோட மேஜர், பட் வெஹிக்கிள் தவிர இப்போ மற்ற எல்லாரையும் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்குது. இவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆல்ரெடி நியூஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன், பேடிஎம்மோட பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. இது ஒரு முக்கியமான நியூஸ்ங்க. இது 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, பட் இப்போ கேன்சலே பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேமெண்ட் பேங்கை கேன்சல் பண்ணிட்டு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஸோ இவங்க டைம்லைன் பார்த்தீங்கன்னா May 24 பேமெண்ட் பேங்க் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. May 27, 2017, சாரி 2017. அப்புறம் March 22 வந்து ஆர்பிஐ வந்து நியூ கஸ்டமர் ஆன்போர்ட் பண்ணுறது வந்து அப்போவே ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அவங்க ஐடியில் வந்து ஆடிட் தப்பாக இருக்குன்ட்டு. இப்போ October 2023 வந்து 5 கோடி ஃபைன் போட்டாங்க. ஆக்சுவலாக 5.5 கோடி ஃபைன் போட்டாங்க. Jan 2024 ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா பேமெண்ட் அக்கௌண்ட் வேலிட் ஃபாஸ்டாக் எதுவுமே நோ மோர் கிரெடிட் டெபிட் பண்ணக்கூடாதுட்டாங்க. ஷேர் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 20% கீழே இறங்குச்சு. இப்போ March 1 என்ன சொன்னாங்கன்னா போர்டில் இருந்து இந்த பேமெண்ட் பார்ட்னர் 1797 வெளியே வந்துருச்சு. ஸோ அவங்க வெளியே வந்துட்டு எங்களுக்கு மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு April 24, 2026 லைசன்ஸை கேன்சலே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ பேங்க் அஃபேர் வந்து டெபாசிட் அண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கான்டாக்ட் செய்யலை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெபாசிட்டருக்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பெருசாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஃபெயிலாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் கேரக்டர் நல்லா இல்லை, அதாவது டெபாசிட் ப்ளஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ப்ரீ ஜஸ்டிக்கல் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் பேங்க் லைசன்ஸில் இருக்க அந்த கண்டிஷன்லாம் வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு முக்கிய காரணம் சொல்கிறாங்க. இந்த காரணத்தால் தான் இது வந்து ஃபெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அஃபேர்ஸ் சரியில்லை, மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் கேரக்டரும் சரியில்லை, அப்புறம் வந்து பப்ளிக் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, பப்ளிக் அண்ட் பர்பஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, அப்புறம் ஃபெயில் டு கம்ப்ளை வித் பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் அந்த ஆர்டர்ஸ் அது வந்து கம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு. இது வரைக்கும் மொத்தம் 6 இருந்துச்சு, இப்போ டோட்டலாக 5 தாங்க இருக்குது. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஃபினோ பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், அப்போ என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க். 6வது இந்த பேடிஎம் தூக்கிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, பேமெண்ட் பேங்க் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம எது வாங்கினாலுமே ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் அதை அவங்க வந்து ஃபுல்லிஃபை பண்ணல. ஐபிஓ வரும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க, பயங்கரமாக பூம் ஆச்சு. வாரன் பஃபெட்டே இன்வெஸ்ட் பண்ணி வெளியே போயிட்டாரு, லாஸ்ட்ல புக் பண்ணிட்டு வெளியே போனார். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அதாவது இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் கம்பெனி அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி விட்டதுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. பட் இனிமேல் இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஆர்பிஐ வந்து இப்போ 2 பேங்க் பெனால்ட்டி போட்டிருக்கு. ஒன்று வந்து பந்தன் பேங்க், இன்னொன்று முத்தூட் ஹவுசிங் அப்படிங்கிறது. ஸோ எப்போனா பந்தன் பேங்க் வந்து 41.88 லட்சம், 41 லட்சம் கிட்டத்தட்ட பெனால்ட்டி போட்டு 42 லட்சம் வச்சுக்கோங்களேன். எதுக்குன்னா கேஓசி நாம் வந்து ஃபாலோ பண்ணல, ரிஸ்க் கேட்டகரி வந்து சரியாக ஃபாலோ பண்ணல, லோனில் வந்து டைரக்ட் ரிலேட்டட் இருக்குது, அவங்க லோன் சாங்ஷன் பண்ணுறல அப்படிங்கிற. முத்தூட் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து 80,000 போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஃபேர் ப்ராக்டிக்கல் கோர் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சம் வயலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஆர்பிஐ வந்து நல்லா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கு. பண்ணிட்டு இருந்தாலும் இவ்வளோ ஃப்ராடு நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் அவங்க கண்டுக்காம விடுற, ஃப்ராடு இல்லை, இவ்வளோ விஷயங்கள் அவங்க கண்டுக்காம விடுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 3 ஐபிஓக்கு வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. வந்துடும் ஐபிஓ வந்து 3 ஐபிஓங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஏஏ இந்தியா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது. இது வந்து எடில்வேஸ் குரூப் போடுது. 1500 கோடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஎஃப்எஸ் தாங்க. ஸோ அவங்க எடில்வேஸ் வந்து அவங்க செல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்வி எலக்ட்ரோ சிஸ்டம்ஸ். ஸோ இவங்க ஐபிஓ சைஸ் வந்து 290 கோடி.
இவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாத்ரா கார்பரேஷன் லிமிடெட், இது வந்து லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ளஸ் ஓஎஃப்எஸ் இருக்கு. இதை வச்சு அவங்க வந்து வரப்போறாங்க. பார்க்கலாம், வரட்டும், வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா. இது ரிசல்ட்டு, அது ஜென்ரிக்கான நியூஸாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.